நாளைக்கு ஜிம்மு காலையில் என்னோட கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து ஜிம்மு போகலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கணும். இங்கே நல்லா இருக்குது, இந்த திட்டு கட்டி வச்சுருக்கோம்ல, இதில் வச்சு வீடியோ எடுக்கிறது நல்லா இருக்குது. ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள் இது யூஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ போடலாம். இது ஓகே, ஸ்மெல் நாட் பேட். ஹாய் செல்லக்குட்டீஸ், அதுக்கு குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஜிம் போகல, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நான் இன்று விடுமுறை விட்டு விட்டேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ அதை தான் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நான் முந்தானேத்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு சேவ் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு எடுத்த வீடியோலாம் டெலீட் பண்ணிட்டேன். பட் சேவ் ஆகவே இல்லை. அதில் நிறைய விஷயம் பேசியிருந்தேன். பீரியட்ஸ் பற்றி, பீரியட்ஸ் பெயின் எப்படி இருக்கும், என்ன ஏது. எனக்கு இதனால் வரைக்கும் பெயின் வந்ததில்லை, வந்தாலும் அவ்வளோவா இருக்காது, அப்படி இப்படின்னு வசனமாக பேசினேன். சாரி. ஆனால் அந்த வசனத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு நேற்று ஒன்று பண்ணிச்சு பாருங்கள், பயங்கரமாக. அதான் என் வாயில் தான் சனி இருக்குது, நான் என்ன சொன்னாலுமே அது நடந்துருது. சரி, ஓகே. சரி, இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிவிட்டு மதியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சீரியஸாக சொல்கிறேன், முடியலை. ஸோ நான் காலையில் என்ன பண்ணேன், காலையில் வீடியோ எடுத்தேன்ல, அப்போ அந்த கிழங்கு சாப்பிட்டுட்டு படுத்தவன் தான். ஸோ கொஞ்சம் ஃபீவராக இருந்தது, உடம்பு பீரியட்ஸ் ப்ராப்ளம் வேறு, வயிறு வலி வேறு. ஸோ அப்படியே படுத்துட்டு அப்படி இருந்தேன். அப்போ வந்து இப்போ தான் வந்து நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இருங்க. இது வந்துட்டு சார்கோல் மாஸ்க் க்ரீம், ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற அக்கா கொடுத்தாங்க. இதை நான் ஏற்கனவே இதை போட்டுப்பேனான்னு தெரியல. பட் இது வந்து யூஸ் பண்ணால் இந்த பிளாக்கு, இந்த ஒயிட்டு அதெல்லாமே அதெல்லாம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நான் ஒரு டைம் போட்டேன். ஆனால் டக்குனே வைப் பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நான் யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப லூஸ் ஆயிருமோ, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிரும் அப்படின்னாங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, யூஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். இது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் இது யூஸ் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி நம்ம வீடியோ போடலாம், ஓகேவா? இது எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளாக் கலரில் இருக்கும். ஐயோ, என்னடா இப்படி பண்ணுற, காத்தடிச்சா நோகுமா தீவு. இது எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்க. அப்பா ஓகே, இது வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும். சார்கோல்னா என்ன, கறி, நம்ம அடுப்பெரிப்போம்ல, அந்த கறி தான். இது நிறைய பேர் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா, கொட்டாங்குச்சி இருக்குல்ல, தேங்காய் சரட்டையை வந்துட்டு சரட்டையை வந்துட்டு சூடு பண்ணி அதோட சார்கோலை வந்துட்டு ஃபேஸுக்கு போடலாம். அது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மரக்கட்டையில் இருக்கிற கறியை வந்து போடுறதுக்கு போல இப்படி சார்கோல் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது யூஸ் பண்ணலாமா அப்படின்றத சொல்லுங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ போடலாம். இது ஓகே, ஸ்மெல் நாட் பேட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சமாக சாப்பாடு வச்சு சுண்டல் குழம்பு வச்சுருக்காங்க, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். படுத்தே இருந்தாலே முடியலை தான், பட் படுத்தே இருந்தாலே உடம்பு சரியில்லாமல் ஆயிடுற மாதிரி இருக்குது. அதனால் எந்திரிச்சிட்டேன். இப்போ போய் நம்ம ஒரு வேலையை பார்க்கலாமா? வாங்க, காத்தடிச்சா சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு. ஸோ சாப்பிடுவோமா? இந்த 2-3 நாளாக ப்ராப்பர் டயட் இருக்க முடியல. ஸோ ரைஸு, அதுக்கப்புறம் சுண்டல் குழம்பு, பீட்ரூட் பொரியல், அப்புறம் வெங்காயம். எனக்கு எல்லாத்துக்கூடையுமே வெங்காயம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் நான் சாப்பிட்றேன். டைம் என்னாச்சு? டைம் 5:15.
என் நிலமையை நினச்சே சிரிச்சா. சாப்பிட்றீங்களா? இப்போ வந்துட்டு நான் துணி துவைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் துவைக்கலாம். எனக்கு இந்த இது இருக்குல்ல, என்னது சோப் தூள் வந்து தண்ணியில் போட்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் விளையாடுறது. இதயம் கேட்கும் காதலுக்கு வேறு எதையும் கேட்டிட தெரியாதோ, அன்பை கேட்கும் அம்மா. அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுருப்பேன். சாப்பிட்ட சாப்பாடை வந்துட்டு நான் இப்போ வேலை செஞ்சு சிரிச்சிடுவேன். டயர்டாக இருக்குது, சோம்பேறித்தனமாக இருக்கனால சமைக்காமல் இருக்கிறத சாப்பிட்டேன். துவைக்கலாமா? நல்லா இருக்குல்ல. இன்றைக்கி வந்து மேகம் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. இதா அன்னைக்கு காமிக்கும்போது வந்துட்டு எப்படி இருந்ததுன்னா அழகாக இருந்தது. அழகுனா அந்த மேகமெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ப்ளைனாக இருக்குது, சோகமாக இருக்குது போல் மேகம். ஸோ நான் வந்து துணி துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல் வந்து துவைக்கிற கல் அன்றைக்கி போட்டிருந்தாங்களா, அதில் தான் துவைக்கிற ஈஸியாக இருந்தது. அப்படியே வந்து பாட்டு போட்டு விட்டே ஜாலியாக வந்து துவைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மற்ற வேலைகளை பார்க்க வேண்டியது தான். காலையிலேருந்து தூங்கிட்டு இருந்தேன்னா, இப்போ வந்துட்டு சரி ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய துணி இருந்தது துவைக்க வேண்டியது. என்னோடய துணியை எப்போவுமே நான் தான் துவைப்பேன். ஸோ அதனால் சரி கையோட கையாக துவைச்சி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து துணி எல்லாத்தையும் துவைச்சிட்டேன், அலசி வச்சுருக்கேன், காய போடணும். இப்போ நைட்டுக்கு வந்து சமைக்கணும். நேற்று வந்துட்டு ரொம்ப முடியலை. எப்போ வந்து ஈவினிங் படுத்தவ தான், காலையில் தான் எழுந்திரிச்சேன். அம்மா தான் சமைச்சாங்க. அம்மா இல்லை, பாப்பா சமைச்சா. என் தங்கச்சி தான் வந்து சாப்பாடு வச்சா நைட்டுக்கு. ஸோ நம்மளே தினமும் படுத்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி அதனால் சரி நம்மளே சமைக்கலாம், என்ன எப்படி தோசையும் சட்னி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிச்சனை க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கேரட் இருக்குது, கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு ஆப்போமா இல்லை ஊத்தாப்பம் அந்த மாதிரி வந்து சுட்டு கொடுத்துட்டு சட்னி, தேங்காய் சட்னி வச்சிட்டோம் அப்படின்னா ஆளுக்கு 2 தோசையை சுட்டு கொடுத்துட்டு நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான். ஸோ நாளையிலேருந்து டயட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். நேற்று இப்போ சாப்பிட்டேன், நேற்று வெளியே போய் சாப்பிட்டோம்ல, அவ்வளோதான். எனக்கு வெளியே சாப்பிட்டதோட முடிஞ்சுது. எனக்கு மோஸ்ட்லி வெளியே சாப்பிட்டா செட் ஆகாது, அது ஒரு விஷயம். அப்புறம் எனக்கு பன்னீர் வந்து இனிப்பாக இருந்தால் பிடிக்காது, செட் ஆகாது, வந்து வாந்தி தான். ஸோ வேறு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியல, அங்கே வேறு எதுவுமே இல்லை. சரி அக்கா கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ சாப்பிட்டு வந்து படுத்தவ தான் வாந்தி எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டேன். இப்போ வந்துட்டு மத்தியானமும் சமைக்காமல் இருந்தாலும் வச்சுக்கோங்க செஞ்சுருவாங்க. அதனால் கொஞ்சமாக தக்காளி தேங்காய் சட்னி வச்சுட்டு நம்ம வந்து சுட்டு கொடுத்துடலாம். சுட்டு கொடுத்துட்டு போய் தூங்கலாமா? நாளைக்கு ஜிம்மு காலையில் என்னோடய கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பார்த்து ஜிம்மு போகலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிக்கணும். இங்கே நல்லா இருக்குது, இந்த திட்டு கட்டி வச்சுருக்கோம்ல, இதில் வச்சு வீடியோ எடுக்கிறது நல்லாயிருக்கு. பட் இப்படியே இருந்தால் பரவாயில்ல, எதையாச்சும் ஒன்று வச்சு அதுக்கு மேலே வச்சு இப்படியே வீடியோ எடுக்கணும். நல்லா இருக்குல்ல? கோபுரத்தில் தூக்கி வைத்த சொந்தம் மீது தானா, இப்போ அந்த பாட்டை ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் மியூட்டில் பண்ணிவிட்டு அதை மியூட்டில் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரி டைம் ஆயிடுச்சு, சமைக்கலாமா? ஊத்தாப்பம் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக மாவு, அதுக்கப்புறம் கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே வந்து சுட்டு கொடுத்துட்டு இருந்தேன். படம் வந்து ஓடிட்டு இருந்துச்சா, எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இந்த சீனு கொஞ்சம் எமோஷ்னலான சீனு. ஸோ இந்த படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோதான் செல்ல குட்டீஸ்.
ஸோ அந்த படத்தில் வந்துட்டு காசு தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பா. ஆனால் கடைசியில் அன்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி முடியும். ஸோ எல்லாமே அன்பு தான். அன்பை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.